ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் பாடலாம். ஐயா, இந்த அன்னைக்கிளி அக்காக்கு மனசுல என்னம்போ குயில் பாட்டு சித்திரான்னு நினைப்பு. பாக்குறதுக்கு குரங்குமா இருந்தாலும் சத்தம் கழுத மாதிரி கரகரன்ல இருக்கு. எக்கா எக்கா, என்ன தொண்டையில கிச்சு கிச்சா? ஏண்டி என்னாச்சு? ஏதோ கழுத கணச்ச மாதிரி கணச்சிக்கிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். வாடி என் பந்தே வாடாமல்லி செண்டே நானா. நான் அழகா பாடுறது உனக்கு கழுத கத்துற மாதிரி இருக்கோடி. இவங்க கிட்ட இன்னைக்கு பகச்சா வேலைக்கு ஆகாது. பல்ல காட்டி ஏதாவது பணியாரம் கிணியாரம் போட்டாங்களான்னு கேட்போம். அது வேற ஒண்ணும் இல்ல அன்னைக்கிளி அக்கா, இன்னைக்கு சாட்டர்டே. ஆமாண்டி சாட்டர்டே தான், அதுக்கு என்ன? இப்படி பிடிக்காம பேசினா நான் எப்படித்தான் பொருளை நவத்துறது? சாட்டர்டேனா சனிக்கிழமைன்னு அர்த்தமுக்கா? ஆமா ஆமா சனிக்கிழமை தான். நான் என்னமோ ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி என்னடி பிரச்சனை உனக்கு? இப்ப கக்க கக்கன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்க. ஐயா அக்கா, எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க அக்கா? நீ தான் திடீர்னு பல்ல காட்டி பயமுறுத்துன, அதான் ஏன்னு கேட்டேன். நீங்க சுவாக்கு அடிச்சீல அக்கா, சுவாக்கு, அதுக்கு தான் சிரிச்சேன். ஆமாண்டி, சாட்டர்டேனா ஞாயிற்றுக்கிழமையான்னு கேட்டதுல ஒரு ஜோக்கா. அப்ப அது சுவாக்கு கிடையாதா? நானும் சுவாக்குன்னு நினைச்சு சிரிச்சு விட்டேன். எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல, ஏன் வந்திருக்கான்னு புரியல. எதுக்கோ உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கா. சரி, உருட்டுன கடைசியில எதுக்கு உருட்டுதான்னு தெரியாமல போயிட போகுது. என்ன ஆச்சு? உஷாராயிட்டாங்களோ? உஷாராவ விடாம பேச்சு கொடுத்துருவோம். சரி, வந்த வேலையை சொல்லு. எனக்கு வீட்டுக்குள்ள நிறைய வேலை இருக்கு. ஆமாக்கா, சட்டுப்புட்டுன்னு வந்த காரியத்தை சொல்றேன். ஒரு கிண்ணம் கூட கொண்டு வரல பாத்துக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமெல்லாம் நீங்க பிரியாணி கிரியாணி செஞ்சிருப்பிய. ஒரு தட்டுல போட்டு 2 ஆள் சாப்பிடுற அளவுக்கு போதும்க்கா, எடுத்துட்டாங்க. என் மாவள் நானும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். அதான் நான் பார்த்தேன், நாய் என் காலை தூக்குது, மாடி என் வாழை தூக்குதுன்னு. புரியாதவளா நானு? அதான் புரியுது இல்ல. அதான் நான்வெஜ் எதுவும் செஞ்சிருந்தா வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். இன்னைக்கு பாத்துக்காங்க என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிட்டாரு. காரிகிரி எடுக்க முடியல. ஆமா, உன் புருஷன் வீட்டுல இருந்தா மட்டும் உனக்கு கறியா எடுத்து போட்டுருவான். போடி போக்கத்தவள. போன வாரம் இப்படித்தானே சொல்லிக்கிட்டு வந்த. போன வாரம் நீங்க மட்டன் தானே வச்சியா, அப்ப இந்த வாரம் சிக்கன் தானே வைப்பியா, அதான் வந்தேன். உன் புருஷன் மட்டும் இல்லடி, என் புருஷனும் இன்னைக்கு வெளியூர் தான் போயிட்டாரு. கறி எடுக்கவே இல்லை. வீட்டுல என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நான் வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஐடியா போட்டுட்டு இருக்கேன். ஐயோ, அப்ப நான் எப்படி இன்னைக்கு கறி சாப்பிடுறது? சனி ஞாயிறுனா என்னால கறி சாப்பிடாம இருக்க முடியாதே. அதுக்கு காசு கொடுத்து கடையில வாங்கணும். இப்படி வீடு விடா வாசியில கேட்கக்கூடாது. என்ன நீ சாப்பிடுறது? இன்னைக்கு கறி இல்லாம எனக்கு சோறு இறங்காதுக்கா. நானே கறி எடுக்கிறதுக்கு என் புருஷன் வெளியூர் போயிட்டாருன்னு கடுப்புல இருக்கேன். நீ வேற வந்து கறி விக்கலியா கிரி விக்கலியான்னுட்டு போடி. சோதனா சோதனா போதும்டா சாமி. ஐயோ, இவ பாடுத பாட்டுக்கு இவ என்னைய வேற குறை சொல்றா. பிரியாணி வாங்கலையோ? பிரியாணி பிரியாணி. ஆஹா, சின்ன பொண்ணு பிரியாணி விக்கிறா போல. இவ வேற ஏதாவது நான்வெஜ் சாப்பிடுன்னு சொன்னாலே, பேசாம இவளே கூப்பிட்டுருவோம். அடே நீலமண்ட நீலாம்பரி, இங்க வாடி. பிரியாணி வாங்கலையோ? பிரியாணி பிரியாணி. என்னக்கா, கறி எடுத்ததா என்ன பார்த்து ஏமாத்திட்டீங்களக்கா? இருந்தா ஒரு எண்ணம் கொடுங்கக்கா. ஆட்டுக்கறியா இருந்தாலும் பரவாயில்ல, கோழிக்கறியா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மீன் கறி கருவாட்டு கறினா கூட பரவாயில்லக்கா. அடியே வாவலந்த வண்டு, உனக்கு இருக்க முடியலையா? நான் ஒரு கறியும் வைக்கலடே இன்னைக்கு. இனிமேதான் சமையல் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப பாரு, சின்ன பொண்ணு பிரியாணி பிரியாணி கத்துறது உன் காதுல கேட்கலையா? கேட்க நமக்கா செய்து. அவகிட்ட வாங்கினா காசு கொடுக்கணுமே, உங்ககிட்டனா வாசிலே ஒப்பேத்திட்டு போயிடலாம். அடி பாவிகளா, அன்னைக்கிலேயக்கா அன்னபூரணி மாதிரி சோறு கொடுக்கான்னு சொல்றது காசு இல்லாம ஓசில நவத்தானாடி. அதான் இன்னைக்கு நடக்கலையே, அவகிட்டயே காசை கொடுத்து வாங்கிக்கிறேன்க்கா. அடியே சின்ன பொண்ணு, அந்த தெருவுக்கு போயிடாதடி, இங்க உள்ள வா வா வா. தின்னி பண்டாரங்களே இந்த தெருவில் தானே இருக்கு. இதுகிட்ட தானே ஏமாத்தி தள்ள முடியும். பக்கத்து தெருக்காரெல்லாம் பளிச்சுன்னு மைண்டை வச்சிருக்காளுங்க. சமைச்சு திம்பாளுங்க. இவளுக்கு தான் கறி வெளிச்சவளுங்க. இந்த தெருவை விட்டுட்டு எந்த தெருக்கு போறது? அதான் இங்கே தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதோ வரேங்க்கா. நல்ல வேலை கூப்பிட்டீங்க. பக்கத்து தெருக்கு போகலான்னு நினைச்சேன். சாட்டர்டே நீங்க கறி எடுத்து சமைச்சிருப்பியக்கா. பிரியாணி வாங்குறியோன்னு நினைச்சேன். ஆமா, சின்ன பொண்ணுக்கே தெரியுது சனிக்கிழமைன்னா அன்னைக்கிலேயக்கா நான்வெஜ் பண்ணுவாங்கன்னு. இன்னைக்கு பார்த்தா வீட்டுல வெளியூர் போயிட்டாரா? என்ன பண்றது? உங்ககிட்ட வாங்கி தின்ன வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி வாசில வாங்கியிருப்பேன். எனக்கு வேற இன்னைக்கு வாசில அடிக்காம போச்சு. அட ஓசி தீனி, நீ ஒரு காலம் காசு கொடுத்து வாங்கிறத எப்ப பாரு ஓசிலே தின்னு. வாங்கிக்கங்கக்கா வாங்கிக்கங்க. போச்சு, என் ஆசையில மண்ணலி போடுறதுக்கு இப்படி சமோசா கொண்டாந்து வச்சிருக்க. பிரியாணி பிரியாணி நீ ஏமாத்தி கட்டிட்டியடி போட்டி.
நானும் இவ பிரியாணின்னு சொன்னதை நம்பி தாண்டி கூப்பிட்டேன். பார்த்தா சமோசா வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறா. நான் என்ன பண்ணட்டும்? அக்கா ஒரு பிளேட் வாங்கிக்கோங்கக்கா, குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடலாம்க்கா. ஒரு 10 பீஸ் 15 பீஸ் வரும்க்கா. ஒரு பிளேட் வெறும் 200 ரூபா தான்க்கா. என்னடி இது, ஒரு 10 சமோசா இருக்கும், இது 200 ரூபான்ற அநியாய ரேட்டால இருக்கு. அது இல்லாம சமோசா திங்கிற ஐடியாலாம் இல்ல. நாங்க இன்னைக்கு கறி சாப்பிட்டே ஆகணும். பிரியாணி நினைச்சு கூப்பிட்டேன். ஐயோ அக்கா, இது சமோசா கிடையாது, பிரியாணி தான்க்கா. கேக்குறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையில நெய் வடியுது நானா. அந்த கதை அவ்வளவு இருக்கு. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதானே, குத்துறதுக்கு காட்ட கொஞ்சம் தூக்கி காட்டினா குத்துறவ ஊசிக்கு பதிலா உலக்கைய தூக்கி குத்துவாளாம். அந்த கதை அவ்வளவு இருக்கு. ஐயோ ஐயோ, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? இப்பெல்லாம் ட்ரெண்டிங் பிரியாணி உங்களுக்கு தெரியாதா? என்னடி சொல்ற? அடியே நீலமண்ட நீலாம்பரி, உனக்கு ட்ரெண்டிங் பிரியாணினா என்னன்னு தெரியுமாடி? ஐயோ அக்கா, எனக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வாத்து பிரியாணி, ஏன் வான்கோழி பிரியாணி கூட தெரியும். ஆனா இந்த ட்ரெண்டிங் பிரியாணி என்னன்னு தெரியலையே. வாய்ப்பு இல்லடி, வாய்ப்பு இல்ல. இப்படியே வளவலன்னு வாய் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? என்னை மாதிரி ஒரு ட்ரெண்டிங்ல இருக்க ஆள்கிட்ட கேட்டா தானே தெரியும். எம்மாடியோ, உன் ட்ரெண்டிங்க நீயே வச்சுக்க. நான் பிரியாணி சாப்பிடத்தான் கூப்பிட்டோம். சமாசாலாம் ஒண்ணு வேணாம். அக்கா, இது சமோசா கிடையாது. இந்த சமோசாக்குள்ள இருக்கிறது பிரியாணி. இப்ப ட்ரெண்டிங்கா சமோசா பிரியாணி தான் ஓவர் பண்ணி உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குக்கா. என்னடி சொல்ற? சமோசாவுக்குள்ள காய்கறி வைப்பாங்க, நீ என்னடி பிரியாணி வச்சிருக்கேன்னு சொல்ற? நாடு எங்கடா போகுதுன்னா, நாசமா போகுதுன்னா இப்படித்தான் போகுதா? அடக்கிருக்கி, எதவே என்னத்தையே வித்துக்கிட்டு இருக்கான். சமோசாவுக்குள்ள பிரியாணி வச்சு வித்தா ஏண்டி நாடு நாசமா போகுது? ஐ ஜாலி ஜாலி, சமோசாவுக்குள்ள பிரியாணியா? இது வரைக்கும் நான் கேள்விப்படல. வாங்க போறேன்டி, வாங்க போறேன். என்னடி நீலமண்ட நீலாம்பரி அந்த பக்கமா திரும்பி போற? வாடி வாங்கி, சும்மா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஒரு பிளேட் வெறும் 200 ரூபா தாண்டி. குடும்பத்தோட உட்காந்து திங்கலாம். அதுக்கு இல்லடி, எனக்கும் சமோசா பிரியாணி திங்கணும் தான் ஆசை. ஆனா நீ காசு கேப்பியே. அடி செருப்பால, ஓசியில பிரியாணி திங்கிறதுக்கு இது என்ன உங்க அப்பா வீடாடி? நானே கஷ்டப்பட்டு சமோசா பிரியாணின்னு செஞ்சு கொண்டாந்து வித்தானா அதை நீ ஓசியில நவுத்தலான்னு பாக்குற? வேணாம் வாங்கட்டா, நீ போய்கிட்டு போனா வராது, பொழுது போனா கிடைக்காதடி. சொல்லிட்டேன். அடியே நீல, வாங்கிக்கடி. ரொம்ப சீனை போடாத. என்ன எப்படியும் ஓசில திங்க முடியாதுன்னு ஆயி போச்சுல்ல. வாங்கிக்க. என்ன பண்றது, இன்னைக்கு காசு கொடுத்துன்னு என் தலையில எழுதி இருக்கு போல. காலையிலேயே காலண்டர் கிழிக்கும் போது ராசி பலன்ல செலவுன்னு போட்டிருந்தான். வாசியில கறியை வாங்கிக்கிட்டு என்ன செலவாக போதேன்னு நினைச்சேன். இன்னைக்கு இப்படி பிரியாணியே காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வந்துட்டேன் போல. ராசி பலன்ல போட்டது உண்மையாத்தான் இருக்குமா? ஒன்னு ஃபீல் பண்ணாதடி, இன்னைக்கு காசு தர வேண்டாம். உன் புருஷன் வெளியூர் போயிருக்காருன்னு சொன்னல, இன்னும் 2-3 நாள் கழிச்சு கூட கொடு. சின்ன பொண்ணுனா சின்ன பொண்ணுதான். ரொம்ப தேங்க்ஸ் டி. எனக்கு இந்த சமோசாவை பிரியாணி திங்காம போயிருமோன்னு கிடக்கல்ல கிடந்தேன். நல்ல வேலை, கடனுக்கு தந்துட்டேன். இந்தாங்க அன்னைக்கிலேயேக்கா, வாங்கிக்கங்க ஒரு பிளேட் சமோசா பிரியாணி. ட்ரெண்டிங் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் மூத்த பொண்ணு பிரியாணியை பேப்பர்ல எழுதி கொடுத்தாலும் திம்பா. என் சின்ன பொண்ணு சமோசான்னு சொல்லி சாம்பாரை கொடுத்தாலும் குடிப்பா. எக்கா காசு கொடுங்கக்கா. ஏண்டி, என்ன பார்த்தா உனக்கு இழிச்சவாய் மாரி தெரியுதா? அவளுக்கு மட்டும் கடன் கொடுப்ப, நான் மட்டும் உடனே காசு கொடுக்கவா? நானும் 2 நாள் கழிச்சு தான் கொடுப்பேன். ஐயோ, ஆட்டை போட்டு வந்த சமோசா பிரியாணியை வித்து இன்னைக்கே காசாக்கலான்னு பார்த்தா, சரி சீக்கிரம் வித்துட்டு அண்டாவை கொண்டு அடகு வச்சிருவோம். அப்பதான் களவாண்ட வந்து வீட்டுல இருந்து கண்டுபிடிச்சு வர மாட்டாங்க. ஏண்டி, உண்மையிலே இதுல பிரியாணி தான் இருக்குமா? நம்பலாமா வேண்டாமா? பாத்தியாடி, உள்ளே பிச்சு காமிச்சிட்டேன். சமோசாக்குள்ள பிரியாணி தானே இருக்கு. முதல்ல இப்படிதான் டீ பிரியாணியை செஞ்சு அதை சமோசாவுக்குள்ள வச்சு எண்ணெயில போட்டு எடுப்போம் டீ. நம்பிக்கை இல்லைன்னா பாத்துக்க. சரி நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் சமோசா பிரியாணி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கமெண்ட் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேமே இப்ப நாம பார்க்கலாம். ஷங்கர், புச்சுக்குட்டி, ராதிகா, பொன்மலர், முகமது சலீம், சப்ரீனா பானோ, புஷ்பராணி, செல்வம் தமிழ்ச்செல்வம், நூர்ஜஹான், வைஷாலினி மதுரை, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்வன் ராஜா, ஷோபா, பால்ராஜ், மணிவாசகன், கண்ணதாசன், ஓவியா, ஆனந்தி, முருகன், பிரபமுகிலன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம்.